லெபனான் நாட்டில் செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை குறிவைத்து திங்கட்கிழமை போருக்கு நிகரான தீவிர தாக்குதலை இஸ்ரேல் துவங்கியது. பேஜர் அட்டாக், வாக்கி-டாக்கி அட்டாக்கை தொடர்ந்து இந்த தீவிர தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்தது. தெற்கு லெபனான் மற்றும் தலைநகர் பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லாக்கள் பதுங்கியிருக்கும் இடம், ஆயுத கிடங்கு, ஆயுதம் பதுக்கி வைத்திருந்த குடியிருப்புகள் என 1300 இலக்குகளை குறிவைத்து குண்டுமழை பொழிய துவங்கியது. முதல் 2 நாள் தாக்குதலில் 558 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் தெரிவித்த நிலையில், ஹெஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதியை இஸ்ரேல் போட்டு தள்ளிய தகவலும் இப்போது வெளியாகி அதிர வைத்துள்ளது. 2வது நாள் நடந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் போர் விமானம் குண்டு வீசியது. ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தியது. இந்த குண்டு வீச்சில் 6 பேர் கொல்லப்பட்டனர், 15 பேர் பலத்த காயமடைந்தனர். கொல்லப்பட்ட 6 பேரில் ஒருவர் தான் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி இப்ராஹிம் குபைசி. இவர்தான் ஹெஸ்புல்லா அமைப்பின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவின் தளபதியாக இருந்தார். பொதுவாக இரு நாடுகளுக்கு இடையேயான சண்டையில் ராக்கெட் மற்றும் ஏவுகணை குண்டுகளின் பங்குதான் மிகவும் முக்கியமானது. அப்படிப்பட்ட முக்கிய பிரிவின் தளபதியாக இருந்த இப்ராஹிம் குபைசியை தான் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அவருடன் இறந்த மற்ற நபர்களும் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இப்போது கொல்லப்பட்டிருக்கும் இப்ராஹிம் குபைசி 1980களில் ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்தார். ஹெஸ்புல்லா படையில் பல முக்கிய பொறுப்புகளை அடுத்தடுத்து வகித்தார். ஹெஸ்புல்லா உயர் ராணுவ அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. ராக்கெட், குண்டு மற்றும் ஏவுகணைகள் வீசுவதில் நுட்பமான அறிவும் தெளிவும் பெற்றிருந்தார் இப்ராஹிம் குபைசி. அதனால்தான் அந்த பிரிவுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டார். ராக்கெட் குண்டு வீச வேண்டுமென்றாலும் ஏவுகணைகளை வீச வேண்டுமென்றாலும் இப்ராஹிம் குபைசி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹமாஸ் போரை துவங்கியதிலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த 11 ஆண்டில் 10,000க்கும் அதிகமான ராக்கெட், ஏவுகணை குண்டுகளை இஸ்ரேல் மீது வீசியிருக்கிறது ஹிஸ்புல்லா. எல்லாம் இப்ராஹிம் குபைசி போட்ட உத்தரவில் நடந்தது. எனவேதான் அவரது கொலையை இஸ்ரேல் கொண்டாடி வருகிறது. ஏற்கனவே ராட்வான் படை தளபதி இப்ராஹிம் அகிலை சில நாட்களுக்கு முன்புதான் போட்டு தள்ளியது இஸ்ரேல். அந்த இழப்பில் இருந்தே மீண்டு வராத ஹிஸ்புல்லாவுக்கு இப்ராஹிம் குபைசி மரணம் பேரிடியாக இறங்கிவிட்டது.